வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போலவே கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க. நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்கே நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. அதனால் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப உயர்வான ஒரு சலவாத்து. இந்த சலவாத்தை 10 முறை தினமும் நம்ம 10 முறை ஓதணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை வளமாகவும் நிம்மதியாகவும் பரக்கத் பொருந்தியதாகவும் மாறிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சலவாத்து வந்து ஹிஸ்னுல் ஹசீன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்துருக்கோம், சலவாத் ஓதுறதுனால எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் சலவாத் ஓதணும், அதிகமாக சலவாத் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை அப்படிங்கிறது வராது. நம்ம வீட்லேயும் நமக்கும் பரக்கத் அதிகமாகும், நிம்மதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கவலை கஷ்டம் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு மாற்றிட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே ஒரு வசந்த காலமாக மாற்றக்கூடிய சக்தி சலவாத்துக்கு இருக்குது. இன்னும் என்னென்ன பெரிய தேவைக்காக நம்ம நியத்து வச்சு சலவாத்தை அது ஒரு சின்ன சலவாத்தாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் அதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஓதணும் அதிகப்படியாக நியத்து வச்சு நம்ம சலவாத்தை ஓதணும் அப்படின்னா அதோட முடிவு நிச்சயம் நம்மளுக்கு வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சலவாத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சலவாத்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு சலவாத்து. இந்த சலவாத்தை காலையில் எந்த உடனேயே ஒரு 10 முறை ஓதிட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. கொஞ்ச நாள்லேயே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம்ல, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போகுதே, ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான், கேட்டுகிட்டே இருக்கனே அவன் எனக்கு தரமாட்டேங்கிறான். அதாவது அல்லாஹு தாலா நம்ம கேட்குறத விரும்பக்கூடியவனாக இருக்கான். அதாவது இப்போ மனிதர்கள் நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னாவே அதை பயந்து ஓடுவாங்க நம்மளை பார்த்தா. நம்ம பார்த்தா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹு தாலா நம்ம கேட்குறத விரும்புகிறானா. ஒரு அடியான் அவன்கிட்ட கேட்கும்போது அல்லாஹு தாலா சந்தோஷம் அடைகிறானா. நிச்சயமாக நம்ம கேட்டோம் அவன்கிட்ட அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்மளுக்கு தருவான். அந்த நம்பிக்கை முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். அதாவது இன்னமல ஆமாலும் பினியாத். அதனால முதல்ல அந்த நம்பிக்கை நம்மளுக்கு தெளிவாக இருக்குன்னு அல்லாஹ் நம்மளுக்கு கண்டிப்பாக தருவான். இப்போது நம்ம எவ்வளோதான் அல்லாஹ் தாலா சொல்கிறான்னா, நீ ஒரு அடியான் ஒரு பாவம் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அந்த பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். அவன் திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன். திரும்ப பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் வந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன். திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் என்கிட்ட கேட்டானா நான் மன்னிப்பேன். அதாவது அவன் அந்த இடத்துல உணர்றான், என்னோட பாவத்தை மன்னிக்க என்னோட ரப்பு மட்டும்தான் போதுமானவன், அவனால் மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவங்களை அல்லாஹு தாலா மன்னிச்சிடுறான். சுப்ஹானல்லாஹ், அவன் எவ்வளோ இரக்கமுடையவனாக இருக்கான். மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி. நான் யார் அந்த செஞ்ச பாவத்துக்கு தவற உணர்ந்து இறைவன்கிட்ட மன்றாடி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா செய்கிறவங்க மட்டும்தான் இறைவனிடத்துல உயர்ந்தவர்கள். மட்டும் இல்லாமல் அவங்க தௌபா செஞ்சுட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல உடனே கபூலும் ஆகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமூகத்தில் ஒரு தொழுகை வைப்பாங்க. மழை வேண்டி ரொம்ப பஞ்சமாக இருக்குது, மழை வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை வைப்பாங்க. அப்போது மழை வராது. அப்போது அல்லாஹ் தாலா சொல்லுவான் மூசா நபிக்கிட்ட, இந்த மாதிரி உங்களுடைய கூட்டத்தில் பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பாவத்தை விட்டு தௌபா கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்யாது அப்படின்னு நல்லா சொல்லிடுவான். உடனே மூசா நபியும் இந்த மாதிரி அறிவிப்பாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு வஹி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது
இந்த மாதிரி பாவம் செஞ்சவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா நான் தான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம யாருமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து எந்திருக்க மாட்டோம் இல்லையா. உடனே இதாக இருக்காங்க. அப்போது வந்துட்டு அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் தன்னோட மனசுலேயே தௌபா கேட்குறாரு. என்னோடய பாவத்தை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்குறாரு. உடனே கொஞ்சம் நேரத்திலே வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. உடனே மூசா நபி வந்து சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரி வந்து திடீர்னு மழை பெய்யுதே, பாவம் பண்ணவங்க யாருன்னே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அல்லாட்டிலே கேட்பாங்க, யா அல்லாஹ் அந்த மாதிரி யார் பாவம் செஞ்சவங்க இந்த கூட்டத்தில் அவங்கள வந்து எனக்கு காட்டி கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அது எனக்கும் என்னோடய அடியானுக்கும் உடையது, அவனுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது. என்னோட அடியான் பாவம் பண்ணால் அதுக்காக வந்து என்கிட்ட தௌபா செஞ்சான், நான் வந்துட்டு அவனை மன்னிச்சிட்டேன், இதுக்கு வந்து அவனை வந்து உங்கள்கிட்ட வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இரக்கம் முடியும்னு பார்த்தீங்களா. அவன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு கருணை காட்டிகிட்ருக்கான். அவனுடைய அருள்கொடை நம்ம மேலே அவ்வளோ நிறைஞ்சு இருக்குது. ஆனாலுமே அவனோட அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டே நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை மட்டும் குறைஞ்சது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறவங்களாம் நம்ம ஆகணும் இன்ஷா அல்லாஹ். நன்றி செலுத்த அதாவது அல்லாஹுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவனோட அருட்கொடையை நம்ம மேலே விசாலமாக்குவானா. ஆனால் நம்ம வந்துட்டு அது தரல அல்லாஹ் இது தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அல்லாஹ் அப்படியே ஆக்கிடுவானா. பாதுகாக்கணும். அதனால் பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹுக்கு அதிகமான நன்றி சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட அருளை நம்ம மீது அவன் அதிகமாக செலுத்துவான். இப்போ இந்த செலவாத்தை பார்க்கலாம். இது என்ன செலவாத் அப்படின்னா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதி நில் ஃபாத்திஹி லிமா அவ்லிக் வல் ஹாத்திமி லிமா சபக் வன் நாசிரில் ஹக்க பில் ஹக் வல்ஹாதி இலா சிராத்திகல் முஸ்தகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதினில் ஃபாத்திஹி லிமா அவ்லிக் வல் ஹாத்திமி லிமா சபக் வன் நாசிரில் ஹக்க பில் ஹக் வல்ஹாதி இலா சிராத்திகல் முஸ்தகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அலீம். உயர்வான செலவாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை நம்பிக்கையோட தினமும் 10 முறை ஓதிவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சி ஓதுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரக்கத் அதிகமாக வந்து சேரும். செலவாத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானாக துஆ செய்து விடைபெறுகிறேன். வ ஆஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.